ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் யூனிஃபார்ம் இருக்கு இல்லையா, யூனிஃபார்மில் கேர்ள்ஸ்க்கான பெண்களுக்கான சட்டையை நம்ம தைக்க போகிறோம். அதில் வந்து நான் சட்டையை எப்படி தைக்கிறதுன்னு மட்டும் காட்டுறேன். காலர் வச்சு தைக்கிறது வந்து இன்னொரு நாள் நம்ம போடுற வீடியோவில். இந்த வீடியோவில் நம்ம வந்து சட்டையை எப்படி இணைக்க போகிறோம்னு சொல்லி காட்டுறேன். அதில் பாருங்கள், இந்த ஒரு சட்டைக்கான 2 கை, முன் பீஸுக்கான 2 பீஸு, பின்பகுதிக்கான 1 பீஸு, இந்த பீஸ் வச்சு தான் நம்ம இப்போது அந்த சட்டையை வந்து தைச்சு காட்டுறேன். கரைப்பகுதினால நம்ம வந்து ஒரே ஒரு மடக்கு மட்டும் மடக்கணும். பீஸில் இருந்துச்சு அப்படின்னா 2 மடக்கு மடக்கி நம்ம தைக்க வேண்டியது வரும். அதேமாதிரி நீங்கள் தைக்கும்போது எப்போவுமே கவனம் வேணும். முன் பீஸு ஒரே மாதிரி அடிச்சிடக்கூடாது. அடிச்சாச்சு. கை வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க. சமயம் அவங்களோட கட்டிங் வந்து சரியில்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, கிராஸாக இருக்கும். நம்ம வந்து வெட்டிக்கோங்க. பிசுறெல்லாம் வெட்டி விட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 இன்ச்சு மடக்கி வச்சுக்கணும். திருப்பி 3/4 இன்ச்சு நம்ம முடிச்சுக்கணும். இந்த ஷோல்டரை கணக்கு பண்ணி வைங்க எப்பவுமே. ஏன்னா கழுத்து வந்து ஒன்று குறுகிட்டு வச்சுருப்பாங்க, இல்லைன்னா இதில் 2 தையல் போடணும். கைப்பகுதி எடுத்து நடுமையாக வச்சுக்கணும். அதேமாதிரி கை தைக்கும்போது கைக்கு ரவுண்டுக்குமே 2 தையல் இருக்கும். மறு சைடும் யூனிஃபார்ம் சட்டைலாம் கொஞ்சம் உங்களுக்கு முன்ன பின்ன கட்டிங் எல்லாமே முன்ன பின்ன தான் வரும். அது கொஞ்சம் கவனமாக நம்ம தான் ஆல்ட்ரேஷன் பண்ணி தைக்கணும். அதேமாதிரி ஓடுதையல் போட்டு பொடி தையல் தான் நம்ம தைக்கணும். ரெடிமேட் சட்டை தைச்ச மாதிரி தைச்சி கொடுத்துறாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து ஒரே நார்மல் சட்டை.
சைடு அடிக்கையுமே 2 கையும் போட்டுக்கணும். அதே போல் இந்த சைடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கீழ்ப்பகுதி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அடிச்சு அழிஞ்சு இது வந்து முனையும் வினையும் இருக்கிறதுனால அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும், அடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அது வந்து நம்ம 3/4 இன்ச்சு அடிச்சு இவ்வளோதாங்க சட்டை. பெண்கள் சட்டையில் இவ்வளோ தான். காலர் மட்டும் அடிக்கணும். காலர் அடிக்கும்போது உங்களுக்கு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.